ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீட்டிலே டேஸ்டி அண்ட் ஹெல்த்தியான நெல்லிக்காய் சாம்பார் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம வானல் நல்லா காய்ஞ்சிச்சு. இதில் 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போது கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கலாம். இப்போது இதில் 6 மிளகாய் சேர்த்துக்கலாம். மிளகாய் நல்லா வதங்கிடும். சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். இப்போ இதில் கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா வதங்கிச்சு. இதில் தக்காளி சேர்த்துக்கலாம். இப்போது தக்காளி நல்லா வதங்கிட்டு இதில் நம்ம நீட்டு வாக்கில் அரைஞ்சி வச்ச பெரிய வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் 2 ஸ்பூன் குழம்பு காரத்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போது 1/2 லெமன் அளவுக்கு நான் புளி கரைச்சல் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இதை இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கிண்டி விட்டுடலாம். இப்போது இதை ஒரு 5 மினிட்ஸ் க்ளோஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ இதை ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ லைட்டாக கொதிச்சிருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம இப்போ நெல்லிக்காவை சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா கிண்டி விட்டுக்கலாம். இப்போ இதை ஒரு 5 மினிட்ஸ் க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்போது இதை ஓப்பன் பண்ணிக்கலாம். லைட்டாக கொதி வந்திருக்கு. இது கூட பருப்பு சேர்த்துக்கலாம். பருப்பு சேர்த்துட்டு நல்லா கிண்டி விட்டுடலாம். இப்போது மீடியம் ஃப்ளேமில் 10 மினிட்ஸ் இதை நல்லா வேக விட்டுடலாம். இப்போ 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. வாங்க ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். வாவ், சாம்பார் சூப்பராக நமக்கு இப்போ ரெடி ஆயிடுச்சு. இப்போ வாங்க ஃபைனலாக சாம்பாரை தாளித்து விட்டுடலாம். இப்போ இதில் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சமாக இப்போ பெருங்காயம் சேர்த்துக்கலாம். இப்போது இதில் முனுக்காஞ்சி மிளகாய் சேர்த்துக்கலாம். அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு இப்போது இந்த சாம்பாரில் நம்மளோட தாளிப்பு சேர்த்துக்கலாம். டேஸ்டியான சாம்பார் ரெடி.